ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எக் கறி, அதாவது ரொம்ப ருசியான முட்டை கறி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பொருள் 4 முட்டை. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நான் குறுக்கல்ல நடுவில் கீறி விட்டு வச்சுருக்கிறேன் கத்தியால். இந்த 4 முட்டைக்கு அந்த மாதிரி நம்ம கீறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 4 பல்லு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுக்கணும். ஈக்குவலாக தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயம்னாக்கா ஒரு தக்காளி, 2 வெங்காயம்னாக்கா 2 தக்காளி, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்னதாக இருந்தால் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை 2 பல்லு பட்டு போட்டிருக்கேன். சோம்பு, அதாவது முழு சோம்பு 1/2 டீஸ்பூனுக்கு முழு சோம்பு போட்டிருக்கேன். பட்டை நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம், பட்டை மட்டும் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நமக்கு சோம்பு நமக்கு நல்லா தெரிச்சு வரும், வெடிக்கும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இல்லைனாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டு லைட்டாக விழுது கூட 1/2 டீஸ்பூனுக்கு விழுது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். நான் ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா குழஞ்சா மாதிரி இருக்கணும் வெங்காயம் தக்காளியும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி மாதிரி, அது மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ருசியாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா உங்களுக்கு வதங்கட்டும். இதுக்கு லைட்டாக நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூனுக்கு நான் உப்பு போடுறேன். ஸோ ஏன்னா உப்பு போட்டோம்னாக்கா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதனால் உப்பை நான் இந்த டைமில் போட்டுடுறேன் எல்லா உப்பையும். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிடுச்சு. எனக்கு நான் வச்சுருந்த பச்சை மிளகாவையும் தக்காளியும் இதில் கொட்டி நல்லா கொலைய இதை வதக்க போகிறேன். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு இல்லைனா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அதை மத்திச்சு விட்டா மாதிரி நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா குழஞ்சா மாதிரி வந்துடும். இந்த டைமில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கறி மசாலாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 முட்டைக்கு எனக்கு போதுமான அளவுக்கு மசாலா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாக்கா எல்லாத்துலேயும் ஜாஸ்தியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இதில் இப்போ 1/4 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். விட்டுட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இப்போ முட்டையை நம்ம ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக இதை மாதிரி திருப்பி விட்டோம்னாக்கா அதில் உள்ள கிரேவிலாம் அதில் ஏற ஆரம்பிக்கும். ஸோ நல்லா இது தண்ணி வற்றுட்டும். அதாவது நமக்கு தண்ணி குழம்பு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றுச்சுனாக்கா நல்லா திக்காகிடும். நம்ம அதனால் நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டு தண்ணி நல்லா வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் பாருங்கள், வற்ற அந்த கிரேவி ரொம்ப ஸ்மெல் எனக்கு இங்கே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சாதத்தோட, சப்பாத்தி, வேறு தோசை, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடலாம். இது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.